ஆஹா, இந்த போட்டோவுக்கு பின்னாடி இருக்க அந்த சுவாரஸ்யமான நிகழ்வு சொல்லுங்க. நான் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஓகே. சார் நேரம் மேரேஜ் சார் அப்படின்னு சொன்னேன். மேடமாக இப்போ இருந்தாங்க. நீங்களும் வந்துடணும் மேடம் அப்படின்னேன். பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலாக. இல்லை அவர் ஒண்டி வருவார்னு. ஆனால் மேடமும் சேர்ந்து வந்திருக்காங்க போது அது எனக்கு என்னுடைய கொடுப்பினை தான் அது. ஏன்னா ஒய்ஃபோடு சேர்ந்து வர்றது நம்மளே சில மேரேஜ் அடி போக மாட்டோம். ஒய்ஃப்லாம் அடிச்சு நம்ம ஒண்டி போய் விஷ் பண்ணுறோம். ஆனால் ஒய்ஃபையும் கூட வந்து அடிச்சுன்னா அவர் மேலே நான் வச்சுருக்க அன்பு உண்மையானது. அந்த உண்மையான ஒருத்தர் மேலே நீங்கள் அன்பு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்கும். அந்த ஒரு பவர் தான் அந்த நான் அவங்க மேலே வச்சிருந்த அன்பு இன்னமும் தொடருது. அது அதனால அந்த அன்பு அவங்க 2 பேரும் வர வச்சிருக்கலாம். சூப்பர் சார். நெக்ஸ்ட் ஃபோட்டோ. ஆஹா, இது ரீசெண்டாக இப்போ நான் சொன்னேன். நான் இப்போ சொன்னேன் அதான் போன மாதம் எடுத்தது. ஓகே. ஐ திங்க் கமல் சாரோடைய பர்த்டே அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக சார்? இல்லை நாங்கள் என் பொண்ணு இப்போ சரி சின்ன 2-3 படங்களில் நடிச்சிட்டு இருக்கா. ஸோ பிளெஸ்ஸிங் வாங்கினடைய போய் அவர்கிட்ட அது கலை சித்தர் அவர் கமல்ஹாசன் சார் அவருடைய பிளெஸ்ஸிங் வந்தால் ரொம்ப பவர் இருக்கும். ஒரு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி இருக்கும் வான்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருந்தா. அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக அதுக்காக போல் ஜென்ரலாக இப்போ பிளெஸ்ஸிங் வாங்கிறதுக்காக போய் அந்த படத்துக்கும் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்து எங்களை பர்சனலாக ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு உடனே பண்ணார்.